ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் அமைதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. உயரமான மரங்கள் நிழல் தந்தன. இனிய நதிகள் மெதுவாக ஓடி காடு மந்திர உலகம் போல இருந்தது. அந்த அமைதியான காட்டிற்குள் ஒரு நாள் மாய சக்தி கொண்ட ஒரு பெரிய யானை வந்தது. யானை மிக பலமுடையது. ஆனால் அதன் கோபம் காட்டின் அமைதியை குலைக்கத் தொடங்கியது. மரங்கள் உடைந்தன, சிறிய விலங்குகளின் வீடுகள் சிதைந்தன, காடு பயத்தில் மூழ்கியது. எல்லா விலங்குகளும் நடுங்கி ஒதுங்கி நின்றன. யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் காட்டின் ஒரு மூலையில் ஒரு சிறிய முயல் அமைதியாக இருந்தது. முயல் உடலில் சிறியது, ஆனால் அதன் மனதில் பெரிய புத்திசாலித்தனம் இருந்தது. பயப்படாமல் முயல் மெதுவாக யானையின் அருகே சென்றது. அது சண்டையை தேர்ந்தெடுக்கவில்லை, அறிவையும் அமைதியையும் தேர்ந்தெடுத்தது. முயல் யானைக்கு ஒரு மந்திர ஏரியின் கதையை நினைவூட்டியது. அந்த ஏரி அழிப்பவர்களின் பலத்தை எடுத்து பாதுகாப்பவர்களுக்கு சக்தி தரும் என்றது. அந்த வார்த்தைகள் யானையின் மனதில் ஆழமாக விழுந்தன. யானை உடைந்த மரங்களையும் பயந்த விலங்குகளையும் நினைத்து தன் தவறை உணர்ந்தது. அது கோபத்தை விட்டுவிட்டு காடை பாதுகாக்க தொடங்கியது. மந்திர ஏரி ஒளிர்ந்தது. யானையின் இதயம் நல்லதாய் மாறியது. இந்த கதை சொல்வது, உண்மையான சக்தி பலத்தில் அல்ல, புத்திசாலித்தனத்திலும் நல்ல மனதிலும் தான்.